தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, 6 மணி நேரம் அந்த முருகனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு ஆகிறது என்றால் அது இன்னும் விரைவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா, அதோடு 1600களில் இங்கிருந்து சண்முகர் உள்ளிட்ட சிலைகள் சண்முகர் பல்வேறு சிறப்புகளோடு இந்த தைப்பூசத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 1 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளாக, அதாவது பாத யாத்திரை அவர்கள் நேரடியாக சாமி தரிசனம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள், அழகுக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலேயும் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாகவே சாதாரணமாக 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் காத்திருந்தே அவர்கள் பக்தர்கள் சுவாமி செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 100 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சர்வ தரிசனமாக இருந்தாலும் இந்த நேரம்ங்கிறது கூடுதலாகவே ஆகிறது. நீங்க பார்க்கலாம், தற்போது நம்ம கடற்கரை பகுதியில் இருக்கோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புனித நீராடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக சுவாமி அஸ்திர தேவர், அதாவது சுப்பிரமணிய சுவாமியினுடைய உற்சவராக இருக்கக்கூடிய அஸ்திர தேவர் இங்கே தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடைபெற்றது. இதன் பிறகாக இன்று இரவுல சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுடன் தங்க சப்பரத்துல வீதி விழா நடைபெறும். இந்த தைப்பூச திருவிழாவையொட்டி ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டதற்கு காரணமாக கூட கூடுதலாக பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டுதோறும் பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில தேவையான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். சிறு பிரச்சனைகள், அதாவது இடையூறுகள் பக்தர்களுக்கு இருந்தாலும் கூட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.